நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2026 சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவில் கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ங்க, உங்க ராசிநாதன் யாரு? சூரியன். அவர் உச்சம் பெற்று பிரம்மாண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ இந்த மாசம் பல 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 விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். அப்படின்றத விட படுற கஷ்டத்துக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேற என்னங்க வேணும்? அந்த அளவுக்கு பல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய அக்கா தங்கைக்கும் அண்ணா தங்கச்சிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக தான் போறீங்க. தட் டூ இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜோன்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பயங்கர டயரிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கு. ஆனாலும் பயமா இருக்கு, அது நடக்குமா நடக்காதா, இதை விட்டுட்டு அதுல வச்சு. ஆனா அதுவும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து செய்யவே முடியல. ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகுது, டைமே இல்லை அப்படின்ற உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ விமோசனங்கள் பிறந்து அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றதும் தைரியமா இந்த வேலையை இன்னும் கம்மி பண்ணிட்டு அவங்களுடைய போய் பேசி, ஃபார் எக்ஸாம்பிள் சார் 12 ஹவர்ஸ்ன்றது முடியவே இல்லை, ஆனா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம 6 ஹவர்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ்ல சூப்பரா நான் பண்றேன் சார், மற்ற 4 ஹவர்ஸ் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக நீங்க டெவலப்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் மே 1ஆம் தேதியே போய் பேசுங்க. மே 1 சித்ரா பௌர்ணமி கூட. ஸோ அன்னைக்கு உங்களுடைய ஹெச்ஆர் கிட்டயோ அல்லது whomever is your boss அவங்களோட நீங்க போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓகேமா, ஆனா எதுவுமே நீ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு they will also give you an opportunity. அண்ட் அதுல அவங்களுக்கு நீங்க மைனஸ் பண்ண போறதே இல்லைன்றப்போ அவங்க ஈஸியா ஓகேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ப்ளீஸ் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ மே 11th to மே 15th என்ன 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 பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது ஆரோக்கியமா இருக்கலாம், பாக பிரிவினையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கும் உங்களுடைய அம்மாக்கும் பிரச்சனையா இருக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருக்கலாம், பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னாலே எல்லாமே மலை போல இருந்த பிரச்சனை பனி போல சால்வ் ஆயிடுன்ற அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து உங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது அக்கா அண்ணா தங்கச்சி அக்கா யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்து பேசும்போதும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா நீங்க ஜெயிக்க முடியும். இன்னும் ஒண்ணு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய தந்தை வழியில ஒரு சொத்து வந்து நிறைய பிரச்சனையாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜெனரேஷனுக்கு கூட அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்ததா இல்லை, நல்ல வேல்யூபிள் சொத்து. அப்படி இல்லைன்னாலும் கோர்ட்டு கேஸுன்னு உங்களுடைய அப்பா அல்ல உங்களுடைய சித்தப்பா இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு யாருமே அனுபவிக்காம இருக்காங்க. அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தா கூட 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அவங்களோட எல்லாம் ஒரு போன் கால் பண்ணி பேசுங்களேன். ஆச்சரியமா எல்லாருமே கூட்டு சேர்ந்து எல்லாருமே விட்டு கொடுத்து உங்களுடைய அட்வைஸினால் அவங்க பிரச்சனை சூப்பரா சால்வ் ஆகும். அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குழந்தை வரத்துக்காக வேண்டி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்கும் போது சூப்பரா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சரியா படிப்பு வரல, ஒரு டியூஷனுக்கு அனுப்பணும், இல்ல அவங்களுக்கு எப்படி இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க யாரோடையாவது அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பேசணும். சரி, உங்க குழந்தைங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி வைக்கணும், அதான் ஒரு சொத்து இருக்கு அதை அவங்க பேர்ல மாத்தணும் அப்படின்னு எதெல்லாம் உங்க குழந்தைங்களுடைய நன்மைக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 11 to 15 யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். 11ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு சூப்பர். அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சேர்றதுன்றது அவ்வளவு சூப்பர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். இன்னும் எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா மே மாசம் சொல்லும் போது ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த வீட்டில் வந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி ஒரே டென்ஷன் தான். 10th அப்புறம் என்ன படிக்கலாம், 12th அப்புறம் எந்த காலேஜ் போகலாம், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, இல்ல ஹையர் ஸ்டடீஸ் போடலாமா, அப்ராட் போகலாமா அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் இப்ப நீங்க பண்ண வேண்டியது அதுல வெல்வர்ஸா இருக்கிறவங்களை மட்டும் தேடி உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பேசுங்க. இங்க நோட் பண்ணுங்க,
கூட்டிட்டு போய் பேசுங்க. அப்போ அவங்களே இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரைட்டான வழி நீங்க ஏற்படுத்திடுவீங்க. அதே மாதிரி அப்ராட் போறதுன்னா, ஓ மை காட், நீங்க லோன் போடணுமே, செய்யணுமே, கடன் கட்டணுமே அப்படின்னு எந்த குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க போய் பேங்க் மேனேஜர்த்தையோ இல்லை அதுக்கு உரியவங்க கிட்ட பேசும்போது ஈஸியான ஒரு வழி சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு நல் வழி காமிப்பீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஆனாலும் சில விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்ன விஷயங்கள் அப்படின்னா, உங்க மேல யார் இருக்காங்க? கேதுன்ற ஒருத்தர் இருக்காரு. 7ஆம் வீட்டுல யார் இருக்காங்க? ராகுன்றவங்க இருக்காங்க. சனி கிரகம் உங்களுக்கு அஷ்டமத்த சனியாதான் நடப்பட்டு இருக்கார். அதுலயும் 11ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல 11ஆம் தேதி வரைக்கும் எக்கச்சக்கமான ஹெல்த், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பாடி அண்ட் மைண்ட் ஹெல்த்ல நீங்க கேர் எடுக்கணும். தயவு செஞ்சு நீங்க சிம்ம ராசியா, சிம்ம லக்னமா, சாஃப்டா பேசுங்க, கத்தாதீங்க. உங்க வீட்லயே உங்க சவுண்டு தான் அதிகமா வர்ற மாதிரி எல்லாரையுமே லீடர்ஷிப் குவாலிட்டியில ஆளுமை பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அது மட்டும் வேண்டாம். அது இருந்ததுன்னா எனிமிட்டியை நீங்க சம்பாரிச்சிடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே சூரியன் வீட்டுல கேது இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ அந்த சூரியனோட செவ்வாய் வேற சேர போறார். அது மட்டும் இல்லாம சனியும் செவ்வாயும் வேற 8ஆம் வீட்டுல சேர்ந்திருக்கு. ஸோ நீங்க நெகட்டிவா எது பண்ணாலும் அது பயங்கரமா ஃபயர் பிடிச்சிரும். அப்படின்றது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நடையில நிதானம், உடையில நிதானம், பேச்சுல நிதானம். சாஃப்டான ஃபுட்ஸ் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே ஹீட் பிரச்சனை வரத்தான் செய்யும் மே மாசத்துல. அதுல உங்களுக்கு அலர்ஜியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை, இன்னும் சொல்ல போனா ஒரு 10 பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சாஃப்ட், ரிலாக்ஸ், ஜாலி அப்படின்ற 3 வார்த்தையை பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. வேகமா நடக்காதீங்க, வேகமா பேசாதீங்க, வெடுக்கு வெடுக்குன்னு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களோட நல்ல ரம்யமா, லட்சணமா, அமோகமா, சாந்தமா நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நீங்க சிம்மராசி, சிம்ம லக்னம்னா நான் சொல்லக்கூடிய உணவு பொருட்களை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு டெய்லி இந்த உணவுகளை ஏதாவது 2-3 உணவு கண்டிப்பா எடுங்க. கிருமி நாசினிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் வேப்பம்பூ, தென் வேப்ப இலை, ஒரு கொழுந்து எடுத்து சாப்பிடுறது, தென் வாழைப்பூ, வாழைத்தண்டு, இதெல்லாம் நீங்க சாப்பிடுறது, கீரைகள் அதிகமா நீங்க எடுத்துக்கிறது, அண்ட் கியூமின் அதிகமா இருக்கக்கூடிய மஞ்சள். எங்க விளையும்? ஈரோடுல விளையும் இல்லைங்களா? ஈரோடு மஞ்சள் ஆர்கானிக்கா வாங்கி நீங்க அதிகமா அது உணவுல சேர்த்துக்கிறது, லூக் வார்ம் மில்க்ல நீங்க மஞ்சள் பொடி போட்டு நீங்க குடிக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா சாந்தம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த ஒரு விஷயம் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா பல விஷயங்கள் அபிவிருத்தி ஆகக்கூடிய வகையில உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. ஐ மீன் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சாரத்துல இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய கிரக நிலையில இருக்கு அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மன தக்காளியும் அதிகமா நீங்க சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. தூக்கத்தை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. நல்லா நிம்மதியா தூங்கணும். ஸோ சில விஷயங்கள் தான் மைனஸ், பல விஷயங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. அரசு வழி அனுகூலம்ன்றது பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அரசு வழியில காரியங்கள் ஆகணுமோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சம்திங் சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு நீங்க போக போறீங்க. தோ உங்களுக்கு கேது ராகு நடந்தாலும், சனி 8ல இருந்தாலும் நீங்க சூப்பரா ஜெயிக்க போறீங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போய் எவ்வளோ சூப்பரா நீங்க இருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.